டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். கேள்வி மனுக்கோரலை தவிர்த்து கெரவலப்பட்டிய மின்நிலைய அபிவிருத்தி பணி அமெரிக்க நிறுவனத்திடம் கொடுக்கப்பட்டுள்ளதாக ஜேவிபி குற்றச்சாட்டு. ஆரம்ப பாடசாலைகள் அனைத்தையும் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் திறப்பதற்கு நடவடிக்கை. பண்டோரா தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைக்க கோருகிறார் ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ. எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க முடியாத நிலையில் நாடு உள்ளதாக எரிபொருள் தேசிய சங்கம் சுட்டிக்காட்டு. தொடர்பான பிரதான செய்திகள். அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. கெரவலப்பட்டிய மின்நிலைய அபிவிருத்தி பணிகளை கேள்வி மனுக்கோரலுக்கு அப்பால் அமெரிக்க நிறுவனத்துக்கு வழங்குவதன் நோக்கம் என்னவென மக்கள் விடுதலை முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது. கெரவலப்பட்டிய மின் நிலையம் உள்ளடங்கிய இயற்கை எரிவாயு அபிவிருத்தி வேலை திட்டத்தை கேள்வி மனுக்கோரலுக்கு அமெரிக்க நிறுவனத்துக்கு வழங்குவதன் நோக்கம் என்னவென மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்ரோகுமார் திசாநாயக்க சபையில் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய சந்தர்ப்பத்திலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பினார். கெரவலப்பட்டிய மின் உற்பத்தி நிலைய உடன்படிக்கை இன்று நாட்டில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நியூ ஃபோர்டஸ் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள அல்லது செய்து கொள்ளவுள்ள உடன்படிக்கையில் கெரவலப்பட்டிய மின் நிலையத்தின் 40% உரிமையும், களஞ்சிய உரிமையும், குழாய் வேலைத்திட்ட உருவாக்க உரிமையும், 5 ஆண்டுகளுக்கான எரிவாயு வழங்கும் உரிமையும் குறித்த நிறுவனத்துக்கு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதா என்பதே எமது பிரதான கேள்வியாகும். சர்வதேச கேள்வி மனுக்கோரல் விடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் அதற்கு மாறாக இந்த நிறுவனத்துக்கு குறித்த வேலை திட்டத்தை வழங்க காரணம் என்ன? கேள்வி மனுக்கோரல் மூலம் விடுக்கப்பட்ட விலைப்பட்டியலை விடவும் குறைந்த விலையில் இந்த நிறுவனம் செயற்படுகின்றது என்ற கருத்தையும் அமைச்சரவை பத்திரத்தில் உள்ளடக்கியுள்ளனர். ஆனால் கேள்வி மனுக்கோரல் முடிய முன்னர் அதன் விலை பட்டியலை அமைச்சர் பசில் ராஜபக்ஷ எவ்வாறு தெரிந்து கொண்டார்? அவ்வாறு கேள்வி மனுக்கோரல் முடியாது விலை விவரங்களை தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி என்றால் இலங்கையில் கேள்வி மனுக்கோரல் மூலம் வேலை திட்டங்களை முன்னெடுப்பது அர்த்தமற்றது. ஆகவே இவற்றை கருத்தில் கொள்ளாது வழங்க இந்த நிறுவனத்தின் சிறப்பு என்ன? அது மட்டுமல்ல, இப்போது டீசலில் இயங்கும் நிலையங்களை இயற்கை திரவ எரிவாயுவுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இந்த சகல நிலையங்களுக்குமான எரிவாயுவை குறித்த அமெரிக்க நிறுவனம் வழங்கும் என கூறப்படுகின்றது. இது பாரதூரமான பிரச்சனையாகும். எரிவாயு அவசியம் என்றால் தேவைக்கேற்ப கேள்வி மனுக்கோரல் மூலமாக இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இருந்தும் இந்த நிறுவனத்துக்கு அதற்கான உரிமத்தை வழங்குவது ஏன்? இந்த மொத்த அபிவிருத்தி வேலை திட்டத்துக்குமான மொத்த செலவினம் எவ்வளவு? அது குறித்த கணக்கெடுப்பு நடாத்தப்பட்டுள்ளதா? எமக்கு தெரிந்த வரையில் இது 5 பில்லியன் செலவில் உருவாக்கப்படுவதாக தெரிய வருகின்றது. இலங்கையின் மிகப்பெரிய முதலீட்டில் இது உருவாக்கப்படுவது என்பது தெரிகின்றது. கெரவலப்பட்டிய மின் நிலையத்தின் மொத்த பெறுமதி என்ன? இந்த திட்டங்களை முன்னெடுக்க உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டுள்ளதா? அந்த உடன்படிக்கைகள் என்ன? அவற்றின் உள்ளடக்கம் என்ன? இவற்றை நாடாளுமன்றத்தில் சபைப்படுத்த முடியுமா? இல்லையென்றால் ஏன் நாட்டின் தேசிய வளத்தை இவ்வாறு வழங்குவது என்றால் அது குறித்து எமக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அமைச்சரவைக்கு வழங்கப்பட்ட காரணிகளாக உடன்படிக்கையிலும் உள்ளது என்ற கேள்விகளுக்கு அமைச்சர் பதில் தெரிவிக்க வேண்டும். இது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் மிகப்பெரிய வேலை திட்டம். ஆனால் மிகப்பெரிய ஊழலில் இது முன்னெடுக்கப்படுகின்றது என்பதே எமது நிலைப்பாடு. இதன் உண்மை நிலைமைகளை வெளிப்படுத்த வேண்டும். ඒක හැන්සාට්ගත වෙලා තිබෙනවා. ඒ නිසා මේ පාර්ලිමේන්තුවේදී අදාළ රාජ්‍ය අමාත්‍යවරයා නලප நாட்டில் உள்ள அனைத்து ஆரம்ப பாடசாலைகளையும் எதிர்வரும் 25ஆம் தேதி முழுமையாக திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து அரசாங்க ஆரம்ப பாடசாலைகளையும் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பிரேரா இதனை தெரிவித்துள்ளார். இதற்கான அனுமதியினை சுகார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் அசேல குணவர்த்தன வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். பண்டோரா ஆவணம் தொடர்பில் விசாரணைகளை நடாத்துவதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்குமாறு ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். பண்டோரா ஆவணம் மூலம் கடந்த தினம் வெளிப்படுத்தப்பட்ட இலங்கையர்களின் வெளிநாட்டு சொத்துக்கள் தொடர்பில் ஆராய நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். பண்டோரா ஆவணங்கள் தொடர்பில் பாரிய கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. கிங் நில்வலா தொடர்பில் பேசுகின்றனர். இதிலிருந்து வெளிநாடுகளுக்கு பணம் சென்றுள்ளதாக கூறுகின்றனர். நிருபமா ராஜபக்சவுக்கு அல்லது நடேசனுக்கு நான் கூறுவது என்னவென்றால் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமியுங்கள். நியமித்து இது தொடர்பில் பேசுவோம். உள்ள யோசனைகளை கருத்துக்களை பெறுவோம். இதற்கு இவ்வாறுதான் பணம் சென்றது என யாராவது கூறுவார்களாயின் அழைத்து வந்து பேசுவோம். குறைந்தளவில் அந்த இடத்திலாவது இதனை தீர்த்து கொள்ள முடியும். இது எங்கேயாவது நிறைவு பெற வேண்டும். கூச்சலிட்டவர்களையும்
சாட்சியுடன் வர சொல்லுங்கள் என்றார். தயாசிரி ஜெயசேகர முன்வைத்த யோசனைக்கு ஆதரவளிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியலவும் சபையில் குறிப்பிட்டார். எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க முடியாத நிலையிலேயே நாடு காணப்படுவதாக எரிபொருள் தேசிய சங்கத்தின் பிரதி இணைப்பாளர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 14ஆம் தேதியே மசகு எண்ணெய் கப்பல் நாட்டை வந்தடைய உள்ள நிலையில் தற்போது மிக குறைந்த அளவிலேயே எண்ணெய் சுத்திகரிப்பு செயற்பாடுகள் இடம்பெறுவதாக எரிபொருள் தேசிய சங்கத்தின் பிரதி இணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் பாரதூரமான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் எனவே இது தொடர்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக வலியுறுத்தினோம். எனினும் தொழிற்சங்கங்கள் பொய் கூறுவதாகவும் நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் காணப்படுவதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு காணப்படுமானால் அதனை தான் மறைக்கப் போவதில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை மாத்திரமே மசகு எண்ணெய் காணப்படுகிறது என்பதை ஏற்கனவே தொழிற்சங்கங்கள் ஊடகவியலாளர் மாநாடுகளில் தெரிவித்துள்ளன. ஆனால் டிசம்பர் 14ஆம் தேதியே கப்பல் வர உள்ளது. மசகு எண்ணெய் தட்டுப்பாட்டின் காரணமாக மிகவும் குறைந்த அளவிலேயே சுத்திகரிப்பு முன்னெடுக்கப்படுகிறது. அரசாங்கத்துக்கு நெருக்கமான தொழிற்சங்கங்களும் எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளருமே இதனை கூறினர். எனினும் கப்பல் ஒன்று நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக எரிபொருள் கூட்டுத்தாபன தலைவர் தெரிவித்துள்ளார். ஆனால் வருகை தந்தது என்ன கப்பல் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. அது பெட்ரோல் கப்பல் ஆகும், மசகு எண்ணெய் கப்பல் அல்ல. மக்கள் கலவரம் அடைந்து எரிபொருள் நிரப்ப சென்றமையே எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு காரணம் என அமைச்சர் கூறுகின்றார். எரிபொருள் நிரப்பும் நிலையங்களின் நிலவரத்தை செய்திகளூடாக தெரிந்து கொள்ளுமாறு அமைச்சருக்கு அறிவிக்கின்றோம். தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டினை தவிர்க்க முடியாத நிலைமையே காணப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். அனுசரணை அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. உயர்தர வகுப்புகளையும் ஆரம்பிக்க கோவிட் தடுப்பு விசேட குழு தீர்மானித்துள்ளது. கல்வி மற்றும் சுகாதார பிரிவினருடன் கலந்தாலோசித்து அனைத்து பாடசாலைகளிலும் ஆரம்ப பிரிவு மற்றும் தரம் 11-13 மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு கோவிட் தடுப்பு விசேட குழு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி தலைமையில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற கோவிட் தடுப்பு விசேட செயலணியுடன் காணொலி தொழில்நுட்பத்தின் மூலமான கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் பிரத்யேக வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கான இயலுமை தொடர்பாகவும் இதன்போது விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று தகுதியுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் 2 வாரங்களுக்குள் தடுப்பூசியை வழங்கி நிறைவு செய்வதற்கும் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்தி தகுதியுடைய அனைவருக்கும் உடனடியாக தடுப்பூசிகளை வழங்கி நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். சுகாதாரம், பாதுகாப்பு, விமான நிலையம் மற்றும் சுற்றுலாத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஈடுபடுவோருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் 3வது தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியை செலுத்தும் பணிகளை நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சுகாதார அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. கோட்டா மஹிந்த தலைமையிலான அரசாங்கத்தின் பிழையான முகாமைத்துவம் காரணமாக 220 லட்சம் இலங்கை மக்களும் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். පාර්ලිමේන්තුවේ 3/2 බලයක් සහිතව 20 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය මගින් පූර්ණ විධායක බලයක් සකස් කරගත් වත්මන් ආණ්ඩුව අද වන විට ලක්ෂ 14ක් 15ක් පමණ වන රාජ්‍ය සේවකින්ගේ හා அரசாங்கத்துக்கு மக்களுக்கான பணியை செய்ய முடியாது, ஆனால் தினசரி பொருட்கள் விலைகளை மாத்திரம் உயர்த்த முடியும் என்பதை நிரூபித்து வருகின்றது. மக்கள் இன்று எதிர்ப்பு போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆனால் அரசாங்கம் இவர்களின் கோரிக்கைக்கு இதுவரை எந்த பதிலையும் வழங்கவில்லை. இவ்வாறான நிலையில் அரசாங்கம் தற்போது எரிபொருள் விலையையும் அதிகரித்திருக்கின்றது. ஆட்சிக்கு வரும்போது மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியையும் அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்றவில்லை. பொருட்களின் விலை அதிகரிப்பால் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மாத்திரமல்ல, விவசாயிகள், பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆசிரியர்களுக்கு சிறியதொரு தொகையை வழங்கி அதனை எரிவாயு விலையை அதிகரிக்க செய்து பெற்றிருக்கின்றது. கௌரவமாக வாழ்ந்து வந்த விவசாயிகளை வீழ்த்தி வீதிக்கு இழுத்திருக்கின்றது. அத்துடன் அரசாங்கம் வரிசை யுகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. பால்மாவுக்கு வரிசை, எரிவாயு பெற்றுக்கொள்ள வரிசை, சீமெந்து வாங்குவதற்கு வரிசை என்று அரசாங்கம் 70-77 யுகத்தை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கின்றது. 69 லட்சம் மக்களின் ஆணையை பெற்றுக் கொண்டது 2 யுகத்தை உருவாக்குவதற்காக என்று கேட்கின்றோம். அரசாங்கத்தின் பிழையான முகாமைத்துவம்
காரணமாக நாட்டில் இருக்கும் 220 லட்சம் மக்களும் வறுமை நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இதற்கா மக்கள் ஆணையை பெற்றுக் கொண்டீர்கள் என்று வினவ விரும்புகின்றோம். ශ්‍රාමික වැටුප් විෂමතා ඉවත් කිරීමේ ප්‍රශ්නය සම්බන්ධයෙන් මේ වනතුරු சிறைச்சாலையில் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படும் பட்சத்தில் அதிகாரிகள் பாரபட்சமின்றி செயற்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். වැලිකඩ බන්ධනාගාරයේ සිරකරුවන් දින 30කට අධික කාලයක් විරෝධතා ව්‍යාපාරයක නැත්නම් උපවාසයක යෙදලා ඉන්නවා. මේ විරෝධතා ව්‍යාපාරයේ උපවාසයේ යෙදෙන්නේ වෙන කිසිම කාරණයක් නිසා නෙවෙයි. வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் கடந்த 30 நாட்களாக எதிர்ப்பு நடவடிக்கை மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிறைச்சாலைகளில் எனக்கு தெரிந்தளவில் பாரிய இட நெருக்கடி உள்ளது. எமது திணைக்களங்கள் சார்ந்த குறைபாடுகளே இவற்றுக்கு முக்கிய காரணமாகும். நீதி அமைச்சர் என்ற வகையில் உங்களுக்கு தெரியும், யாரேனும் ஒரு சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டவுடன் அவர் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றங்கள் நிரூபிக்கப்படும் முன்னர் அவரை ரிமாண்ட் சிறையில் தடுத்து வைக்க அனைத்து தரப்பினரும் முயற்சிக்கின்றார்கள். போலீசார், சட்டமா அதிபர் திணைக்களம், நீதிமன்றம் ஆகிய 3 துறைகளும் சந்தேக நபரை சிறையில் அடைக்கவே முயற்சிக்கின்றன. அனைத்து சந்தேக நபர்களையும் ஏன் ரிமாண்ட் சிறையில் அடைக்கின்றார்கள் என்ற கேள்வி தோன்றுகிறது. நேரடியான குற்றங்கள் தவிர்த்த ஏனைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய வழக்குகள் இருப்பின் அவற்றை விசாரணை செய்து முடியும் வரை சந்தேக நபர்களை ரிமாண்ட் சிறையில் அடைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றேன். අධිකරණය මේ අංශ තුනම උත්සාහ කරන්නේ ඔහු රිමාන්ඩ් කරලා තබන්න. මට තේරුම් ගන්න අමාරුයි ඇයි මේ හැම සැකකරුවෙක්ම. ஐக்கிய மக்கள் சக்தியினர் இன்று நாடாளுமன்றில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள உர பிரச்சினைக்கு தீர்வு கோரி இன்று நாடாளுமன்றில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள உர தட்டுப்பாட்டுக்கு விரைவில் உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் எதிர்ப்பு பதாதைகளை ஏந்தியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய அமைப்புகளில் ஒருவரேனும் முழுமையாக நஞ்சற்ற விவசாயத்துக்கு எதிராக கதைக்கவில்லை என கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகமத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நான் கடந்த சில நாட்களாக திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில விவசாய அமைப்புகளை சந்தித்து கலந்துரையாடல்கள் மேற்கொண்டேன். நான் சந்தித்த விவசாய அமைப்புகளில் ஒருவரேனும் முழுமையாக நஞ்சற்ற விவசாயத்துக்கு எதிராக கதைக்கவில்லை. ஒரு விவசாயி கூட ரசாயன பசலை வேண்டும் என கோரவில்லை. இது தொடர்பாக எங்களுடன் வருகை தந்த ஊடகங்களுக்கு தெரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். உண்மையில் ஜனாதிபதி முன்னெடுத்துள்ள நஞ்சற்ற விவசாயத்துறைக்கு முழு பங்களிப்பை விவசாயிகள் வழங்குகின்றார்கள். நாங்கள் கலந்துரையாடல் மேற்கொண்ட போது விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்கள் என்னவெனில், விவசாய செய்கைக்கு எந்த ஒரு பசலைகளும் கிடைக்கப்பெறுவதில்லை என்ற கருத்துக்களையே முன்வைத்திருந்தார்கள். இன்றைய நிலையில் இயற்கை பசலையினை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று சிறிய மற்றும் பெரிய அளவில் சேதன பசலை உற்பத்திகளை மேற்கொள்பவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை பெரிய அளவில் சேதன பசலை உற்பத்தி செய்பவர்களுக்கு பிரதேச சபைகள் ஊடாக இயந்திர உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே அரசினால் முன்னெடுத்து வரும் சேதன பசலை உற்பத்தி செயல்பாட்டுக்கு விவசாயிகள் முழு விருப்பத்துடன் தமது பங்களிப்பினை வழங்கி வருகின்ற நிலையில் நஞ்சற்ற விவசாய நடவடிக்கைகளுக்கு தமது விவசாய வயல் நிலங்களை பயன்படுத்தி வருவதோடு எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் நஞ்சற்ற விவசாய கலாச்சாரத்தை உருவாக்கலாம் என தெரிவித்துக் கொண்டார். எவ்வாறாயினும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விவசாய செய்கைக்கு ரசாயன பசலை அவசியம் என மாவட்ட விவசாயிகளினால் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாகாணங்களுக்கு இடையில் நடைமுறையில் உள்ள பயண தடை நீக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கு இடையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயண தடை எதிர்வரும் 31ஆம் தேதி அதிகாலை 4 மணியுடன் நீக்கப்பட உள்ளதாக இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கூடிய கோவிட் தடுப்பு சிறனை கூட்டத்தில் குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. அத்துடன் கல்வி, சுகாதார மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளின் முன்னிலை பணியாளர்களுக்கு 3ஆம் தடுப்பூசியை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி கூறியுள்ளார். இந்திய தலையீட்டின் காரணமாகவே மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசு பேசுகிறது என EPRLF அமைப்பு தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவிக்க வேண்டும் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் துணை செயலாளர் கலாநிதி கந்தையா சர்வேஸ்வரன் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறித்த அறிக்கையில் மாகாண சபைகள் கலைக்கப்பட்டுள்ள போதிலும் இன்னமும் தேர்தல் பற்றிய தெளிவற்ற குழப்பகரமான கருத்துக்களை பல்வேறு அமைச்சர்கள் தினமும் தெரிவித்து வருகின்றனர். தற்போதைய ஆட்சியாளர்களை பொறுத்தவரை மாகாண சபை முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே அவர்களது உள்ளார்ந்த விருப்பமாகும். இந்தியாவின் தலையீட்டின் காரணமாகவே 2013 வடக்கு மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட்டது. அரசாங்கம் புதிய அரசியல் ஜாப்பினை அறிமுகப்படுத்த முனைவதற்கு மாகாண சபையை ஒழிப்பது அல்லது அதிகாரம் எதுவுமற்ற ஒன்றாக மாற்றுவது தவிர வேறு எந்த உருப்படியான காரணங்களையும் காண முடியவில்லை. முன்னைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு நிலையான தீர்வுக்கு போதுமானதாக அமையவில்லை. மீண்டும் இந்திய அரசாங்கத்தின் அழுத்தம் காரணமாகவும் இந்தியாவின் ஆதரவு அரசாங்கத்துக்கு அவசியப்படுவதன் காரணமாகவும் இந்திய அரசை திருப்திப்படுத்தவே அடுத்த ஆண்டில் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என ஓரிரு அமைச்சர்கள் கூறி வரும் அதேவேளை பெரும்பாலான அமைச்சர்கள் அதனை நடாத்த முடியாது என்பதற்கு நிதி நிலைமையையும் ஜாப்பு திருத்தத்தையும் காரணம் காட்டி தேர்தலை நடாத்துவது தொடர்பில் அவநம்பிக்கையை பரப்பி வருகின்றனர். ஆட்சியாளர்கள் இந்த குழப்பகரமான நிலைப்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மாகாண சபை தேர்தல் தொடர்பில் உறுதியான முடிவை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் செயற்பாடுகளே இலங்கை இந்திய மீனவர்களின் மோதலுக்கு காரணம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். கே. சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். நடுக்கடலிலே இலங்கை இந்திய மீனவர்களை மோத விடுகின்ற அரசாங்கத்தின் சதி வேலைகளுக்கு துணை போகக்கூடாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். கே. சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். ஆண்டாண்டு காலமாக இந்த பகுதி மீனவர்கள் அந்த பகுதிக்கும் அந்த பகுதியில் இருப்பவர்கள் இந்த பகுதிக்கும் வந்து மீன் பிடித்து வந்தது வளமையான விடயம். போரின் பொழுதும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் மீனவர்கள் தான். இழுவை படகு முறை என்பது தவறல்ல, அடிமடி என்பதுதான் தவறானது. அடிமடியை நீங்கள் முறையை தடை செய்யுங்கள், அதிலே பிரச்சனை இல்லை. சாதாரண தொழிலாளர்களுக்கு பாதிப்பு வருவதற்கு நாங்கள் அதை மூடி மறைப்பவோ அவர்களுக்கு எதிரானவர்களோ அல்ல. இலங்கையிலே இருக்கக்கூடிய இழுவை படகுகளுக்கு கூட அடிமடியை அனுமதிக்க முடியாது. இந்திய இலங்கை அரசுகள் எல்லை தாண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கரைக்கு பக்கத்திலே வந்து ஒரு சிலர் இந்த நாசங்களை செய்கின்ற காரணத்தால் தான் தேவையில்லாமல் தமிழீழ மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. நடுக்கடலிலே இவர்கள் 2 பேரை மோத விடுகின்ற இலங்கையினுடைய சதி திட்டத்துக்கு நாங்கள் ஆளாகக்கூடாது. இலங்கை கடற்படையினுடைய வெறியாட்டம் தான் இந்த படகு மோதலுக்கு காரணமாக இருக்கும். இது பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. தென்னிலங்கை மீனவர்கள் வந்து எங்களுடைய வடபகுதி கடலிலே ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். ஏன் கடலட்டு என்று வடமராட்சி கிழக்கிலே வருகிறார்கள். இலங்கை அரசுக்கு எதிராகத்தான் போராட்டங்கள் வெடிக்க வேண்டுமே ஒழிய வேறு யாருக்கும் அல்ல. எங்களுடைய போராட்டத்திலே நியாயம் இருக்கிறது. இறுதி வெற்றி எங்களை நோக்கி வரும் என்பதையும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இது புரிந்திருக்கும். தமிழீழத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இயற்கை சீற்றம் கொண்டிருக்கிறது. இது போதாதென்று இந்த கடற்படையினுடைய படுகொலைகளும் அரங்கேறுவது கண்டிக்கத்தக்கது. இதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளிலே நாம் அனைவரும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. உள்ளூர் இழுவைமடி மீன்பிடி நடைமுறை தொடர்பில் தமக்களித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு யாழ்ப்பாணம் குருநகர் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ளூர் இழுவைமடி மீன்பிடி நடைமுறை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தமக்களித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என யாழ்ப்பாணம் குருநகர் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் இறால் வகையை பிடிப்பும் உடைய இழுவைமடி தொழிலை தான் செய்கிறோம். ஆனால் இந்தியாவின் தமிழ்நாட்டு மக்கள் இரட்டை மடி, அதாவது இரட்டை படகுகள் கொண்ட மடியை வைத்து தொழில் செய்கிறார்கள். 2017ஆம் ஆண்டில் இந்த தொழிலுக்கு, அதாவது ஒரு தடை சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டிலே இதற்குரிய முன்னேற்பாடுகள் துவங்கப்பட்டது. சுமந்திரன் அவர்கள் இந்த சட்ட மூலத்தை கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடுகளை மும்முரமாக மேற்கொண்டார். இந்த தடை சட்டம் பேச்சளவில் இந்தியனுக்கு இழுவமடைகளுக்கு மட்டும் இருந்தாலும் இதனால நாங்களும் முற்றுமுழுதாக இந்த தொழில் முயற்சியை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி சம்பந்தப்பட்டவர்களுடன் பல இடங்களில் பல பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள மண்டபம் ஒன்றில் இந்த சட்ட மூலத்தை பற்றிய ஒரு கலந்துரையாடல் இடம்பெறுவதாக நாங்கள் அறிந்தோம். அந்த கூட்டத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். மதிப்புக்குரிய சுமந்திரன் அவர்கள்
இந்த சட்டமூலத்தை பற்றிய விளக்க உரையை கொடுத்தார். அப்பொழுது நாங்களும் பேசாத மீனவர்களும் முக்கியமாக இந்த சட்டமூலத்தை நீங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் பொழுது இதுக்கு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் எதுவும் இல்லை. நாங்கள் தொழில் செய்யலாம் என்றதுக்குரிய எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அதனால எங்களுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு செயல்பாடும் அங்கு நடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். சுமந்திரன் அவர்களால் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று, ஒரு பிரேரணை என்று உருவாக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி அந்த பிரேரணையை முன்வைத்தார். அப்பொழுது அங்க சட்டமாதிபர் திணைக்களத்தின் மூலமாக அவருக்கு அறிவுறுத்தப்பட்ட அங்க விஷயம் என்னென்று சொன்னால், நீங்கள் இந்த பிரேரணையை சட்டமூலமாக்குறதற்கு முதல் இந்த அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களை இனங்கண்டு விஞ்ஞானபூர்வ ரீதியாக இவற்றை நீங்கள் ஆய்வு செய்த பின்பு அது ஏற்புடைய இடங்கள் என்று உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் இந்த பிரேரணையை நீங்கள் சட்டமூலமாக ஏற்பாடு செய்ய முடியும். அதுவரை அந்த சட்டமூல பிரேரணை அப்படியே இருக்கும். நீங்கள் அதுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கையில் செயல்பாட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லி அங்கே விடயங்கள் கூறப்பட்டது. இலங்கை அரச நிறுவனமாகிய நாரா நிறுவனத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதாவது நீங்கள் சொல்லும் சேற்று நிலங்களை அவர்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுங்கள் என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக்கு பிற்பாடு நீர்கொழும்பும் கந்தள பிரதேசத்துக்கும் ஒரு கிரவுண்ட் அடையாளப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தொழில் முயற்சியை மேற்கொள்வதற்கு. அதே நேரம் கற்பிட்டி பிரதேசத்தில் ஒரு இடம் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக பேசாலை, மன்னார் மாவட்டத்தில் பேசாலைக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் 2 இடங்கள் அடையாளப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களை தவிர்த்து நீங்கள் இந்த தொழிற்செய்ய நடவடிக்கையில் ஈடுபட்டால் உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கடிதம் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக யாழ்ப்பாண கடத்தொழில் நீர்வள திணைக்களத்தினால் எங்களுக்கு அனுப்பப்பட்டது. இவ்வளவு தீர்வும் எங்களுக்கு இருக்கும் பொழுது நாங்களே மற்றவர்களுக்கு கையூட்டு கொடுத்து இந்த தொழில் முயற்சியை மேற்கொள்ள வேணும். இது இந்த பிரேரணை சட்டமூல பிரேரணை முன்வைத்த மதிப்புக்குரிய சுமந்திரன் அவர்கள் இந்த சட்டத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவரால் முன்மொழியப்பட்ட பிரேரணை அவரும் இணைந்து இருக்கிற பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்ட மூலமாக ஏற்படுத்தி தர வேண்டிய ஒரு செயல்பாடு அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் தீவ பகுதிகளில் 100 விதமான பாடசாலைகள் ஆரம்பமாகியுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சராசரியாக 68 விதமான பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைக்காக திறந்திருந்ததாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதிப்பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். எமது செய்தி பிரிவுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்பொழுது இயல்பு நிலை படிப்படியாக திரும்பி கொண்டு வந்திருக்கின்றது. பாடசாலைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தீவக பகுதியிலே 100 வீத பாடசாலைகளும் அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. வலிகாமம், வடமராட்சி மற்றும் தென்மராட்சி பகுதிகளிலே சற்று குறைவாக 50% உட்பட்ட வகையிலே அந்த பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. சராசரியாக 68% பாடசாலைகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே திறந்திருந்தன. பெற்றோர்கள் மிக கவனமாக அந்த குழந்தைகளை அனுப்ப வேண்டும். பாடசாலைக்கு சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இந்த விடயத்திலே ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒருங்கிணைந்த வகையிலே செயற்படுவது சிறந்தது. தற்பொழுது விரத காலம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே வழிபாட்டிடங்களுக்கு செல்பவர்கள் சற்று அவதானமாக செல்ல வேண்டும். எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு ஜும்மா தொழுகைக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து மத பிரிவினரும் தங்களுடைய அந்த வழிபாட்டிடங்களை பேணி முறைப்படுத்தி வழிபாடுகளுக்கும் வசதிகளை ஏற்படுத்துவது அவசியமாகும். புதிய இயல்பு நிலையை ஏற்படுத்தி அதன் ஊடாக தங்களுடைய செயற்பாட்டை அமைத்துக் கொண்டால் இதனை கட்டுப்படுத்தலாம் என்று நான் கருதுகின்றேன். அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாடு சற்று நீங்கி இருக்கின்றது. பொதுமக்களுக்கு அசௌகரியம் இருக்காதவாறு அவற்றை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு வழங்குமாறு தேசிய ஜனநாயக ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் நியாயபூர்வமான சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய ஜனநாயக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாலசேகரன் தெரிவித்தார். நுவரெலியா தலவாக்கலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார்.
இந்த அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்களோட நீங்கள் கலந்துரையாடி அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு வழங்குறதுக்கு முன் வரணுமே தவிர அவங்கள அச்சுறுத்துகிற வகையிலான செயற்பாடுகளை மேற்கொள்வது அல்லது அச்சுறுத்த விடுற வகையில் கதைக்கிறது, இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் செய்கிறதன் ஊடாக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடை தான் நீங்கள் செய்கிறீங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நேற்றும் கூட சுமார் 6 மாத காலத்துக்கு பிறகு பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் 98% ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கலை. அதே போல் பெரும்பாலான மாணவர்களும் பாடசாலைக்கு சமூகம் அளிக்கலை. ஆகவே இந்த நிலையில் நேற்றைய தினம் பாடசாலை நீண்ட நாளைக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டிருக்க நேரம், நேற்றைய தினம் பெற்றோர்களும் ஆசிரியருடைய நியாயமான போராட்டம் தீர்க்கப்பட வேண்டும், அவங்களுக்கும் அந்த சம்பளம் முரண்பாடு தீர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களுக்கு ஆதரவான ஒரு வகையில் அவங்களும் தங்களுடைய போராட்டங்களை நடத்தினதை நேற்று நாங்கள் காணக்கூடியதாக இருந்துச்சு. வில்பத்து வன மீளமைப்பு தொடர்பில் ரிசார்ட் பகுதியினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வில்பத்து சரணாலயத்தை அண்டிய வனப்பகுதிகளில் சொந்த செலவில் மறுநடுகை செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை எதிர்வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள இன்றைய தினம் திகதியிடப்பட்டது. இந்த மேன்முறையீடு உயர்நீதிமன்ற நீதியரசர்களான முர்து பெர்னாண்டோ மற்றும் எஸ் துரராஜா ஆகியோரின் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக காடழிப்பு செய்யப்பட்ட சுமார் 1000 ஏக்கர் நிலப்பகுதியில் மீண்டும் தமது சொந்த செலவில் மரக்கன்றுகளை நாட்டுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியினுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த 2020 நவம்பர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மருந்தாக்கல் கூட்டுத்தாபன அதிகாரிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரி ஒருவருக்கு எதிராக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவன அதிகாரிகள் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். குறித்த அதிகாரி அவரது பதவிநிலையை பயன்படுத்தி லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டு லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி பற்றி விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவன அதிகாரிகள் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். புகையிரத சேவைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 பரவல் காரணமாக தடைப்பட்டிருந்த பயணிகள் புகையிரத சேவைகளை மீள ஆரம்பிப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. போக்குவரத்து அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் மேல் மாகாணத்தின் சகல புகையிரத சேவைகளும் ஆரம்பமாக உள்ளன. எதிர்வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் மாகாணங்களுக்கு இடையிலான புகையிரத சேவைகள் ஆரம்பமாக உள்ளன. பிரதான மார்க்கத்தில் 50 புகையிரத சேவைகளும் கரையோர மார்க்கத்தில் 64 தொடருந்து சேவைகளும் ஆரம்பமாக உள்ளன. அத்துடன் வடக்கு மார்க்கத்தில் 6 புகையிரத சேவைகளும், கலனிவழி மார்க்கத்தில் 8 புகையிரத சேவைகளும், புத்தளம் மார்க்கத்தில் 18 புகையிரத சேவைகளும் ஆரம்பமாக உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாரகம்பேட்டை மற்றும் பத்திரமுல்ல வரையான பகுதிகளில் உள்ள அலுவலகங்கள் திறக்கப்படும் நிறைவடையும் நேரங்களில் மாகாணங்களுக்கு இடையில் பேருந்து சேவைகளை முன்னெடுக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதற்கமைய காலி, கண்டி, குருநாகல், சிலாபம் மற்றும் ரத்னபுரி ஆகிய பகுதிகளிலிருந்து சாதாரண பேருந்து சேவைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் தற்போது வழங்கப்பட்டுள்ள செல்லுபடியாகும் பயணிகள் போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை கொண்டுள்ள சாரதிகள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் 52வது அமர்வில் காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாநகர சபையின் 52வது அமர்வு இன்று காலை நடைபெற்ற போது அமர்வில் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றதுடன் மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் சபை வெளிநடப்பு செய்தார். மட்டக்களப்பு மாநகர சபையின் அமர்வு இன்று காலை மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் தினா சரணோவன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது நெதர்லாந்து தூதரத்திடம் மாநகர முதல்வரினால் முன்மொழியப்பட்ட திட்டங்கள் குறித்து சபைக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் தம்மால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களை சிலர் தங்களது வேலை திட்டங்களாக காட்ட முற்படுவதாக இங்கு மாநகர முதல்வரினால் தெரிவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட உள்ள தகர நிலையம் மற்றும் கலாசார மண்டபம், வரவேற்பு வளைவு ஆகியன 200 மில்லியன் ரூபாய் செலவில் அமைப்பதற்கான திட்டங்களை மாநகர சபையின் வேலை திட்டத்தில் தாமதங்கள் இருப்பதன் காரணமாக கட்டிடங்கள் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டதாகவும்
அதனை தடுப்பதற்கு மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் கட்டிடங்கள் திணைக்களத்தின் பொறியாளருக்கு தொலைபேசி ஊடாக ஆணையாளர் அச்சுறுத்தல்கள் விடுத்துள்ளதாகவும் மாநகர முதல்வர் தெரிவித்தார். தகர நிலையம் இந்த மாநகர சபையின் அவசரமான தேவைப்படுவதன் காரணமாக நிதிக்குழுவில் அனுமதி பெற்று மாநகர முதல்வரின் முன் அனுமதியுடன் கேள்வி பத்திரம் கோரப்பட்டது. ஆனால் மாநகர சபை உறுப்பினர் வசந்தகுமாரின் கடித தலைப்பில் கடிதம் எழுதப்பட்டு இந்த தகன சாலையினை அமைக்க வேண்டாம் என உறுப்பினர்களின் கையெழுத்துக்களுடன் உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறான வேலை திட்டங்கள் செய்தாலும் அதனை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருப்பதாக தெரிவித்தார். இதன்போது மாநகர சபை உறுப்பினர் சசிரூபன் தான் அக்கடிதத்தில் கையெழுத்திடாத போதிலும் மோசடியாக தனது கையெழுத்தினை மாநகர சபை உறுப்பினர் வசந்தகுமார் கடிதத்தில் இணைத்துள்ளதாக ஒழுங்கு பிரச்சினையை கொண்டு வந்தார். இதன்போது மாநகர சபை உறுப்பினர் செல்வி கௌரியும் தாங்கள் தகன நிலையம் தேவை இல்லை என கையெழுத்திடவில்லை என தெரிவித்தார். மாநகர சபையின் சட்டத்தினை மீறிய வகையில் குறித்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதன் காரணமாகவே அது தொடர்பில் கடிதம் எழுதியதாகவும் தகன நிலையம் வேண்டாம் என்று கடிதம் எழுதவில்லை எனவும் உறுப்பினர் வசந்தகுமார் விளக்கமளித்த நிலையில் கையெழுத்துக்கள் போலியாக சேர்க்கப்பட்டதாக கூறி கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. வசந்தகுமார் 2 சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்கான தடையினை கொண்டுவரும் வகையில் அடுத்த சபை அமர்வில் தான் தீர்மானம் ஒன்றை கொண்டுவர உள்ளதாக மாநகர சபை முதல்வர் அறிவித்த நிலையில் அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இதன்போது போலி கையெழுத்து தொடர்பான விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் மாநகர சபை உறுப்பினர் வசந்தகுமார் சபை அமர்வில் வெளிநடப்பு செய்வதாக கூறி சபையிலிருந்து வெளியேறி சென்றார். இன்றைய சபை அமர்வின் போது மட்டக்களப்பின் மின் தகன சாலை அமைப்பதற்காக தனது மாநகர சபையின் இம்மாத கொடுப்பனவினை சபைக்கு வழங்குவதாக மாநகர சபை உறுப்பினர் தூணா மதன் இதன்போது தெரிவித்தார். இன்றைய சபை அமர்வின் போது மாநகர சபைக்குட்பட்ட பல்வேறு வேலை திட்டங்களுக்கான சபையின் அனுமதி பெறப்பட்டதுடன் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் குறித்தும் ஆராயப்பட்டது. புனரமைக்கப்பட்ட எய்டி கிளப் கேளிக்கை விடுதி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவால் நேற்றிரவு திறந்து வைக்கப்பட்டது. கொழும்பு 7 அமைந்துள்ள புனரமைக்கப்பட்ட எய்டி கிளப் கேளிக்கை விடுதி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்றிரவு திறந்து வைக்கப்பட்டது. எய்டி கிளப்பினை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கும் முகமாக பிரதமர் அவ்வளாகத்தினை மின் விளக்குகளினால் ஒளிரச் செய்ததுடன் நேவு பலகையையும் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் புத்தகத்திலும் பிரதமர் கையெழுத்திட்டார். இதன்போது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உதய நாணயக்காரவினால் எய்டி கிளப் தகவல் சிற்றேடு பிரதமருக்கு வழங்கப்பட்டது. புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டமைக்காக கடற்படை தளபதிக்கு பிரதமரினால் நினைவு பரிசு ஒன்று வழங்கி வைக்கப்பட்டது. எய்டி கிளப் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்டமை தொடர்ந்து அதன் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன் புனரமைப்பு பணிகளை கடற்படையினர் பொறுப்பேற்று முன்னெடுத்தனர். கண்டி குயின்ஸ் ஹோட்டலின் அறை எண் 80 உறுப்பினர்கள் சிலர் முதலாவது கூட்டத்தை நடாத்தி ஆரம்பித்து வைத்தமையால் இது எய்டி கிளப் என்னும் பெயரில் அறியப்படுகின்றது. பின்னர் இது கொழும்பு 7 சுதந்திர மாவட்டத்தில் நிறுவப்பட்டது. 1971 கலவர காரணமாக அப்போதைய அரசாங்கம் இவ்வளாகத்தை இலங்கை இராணுவத்துக்கு ஒப்படைத்தது. 1978ஆம் ஆண்டு மீண்டும் அரசாங்கத்தினால் எய்டி கிளப்பிற்கு அனுமதி வழங்கப்பட்டது. 2020 நவம்பர் மாதம் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒப்படைக்கப்படும் வரை இதன் பராமரிப்பு நடவடிக்கைகள் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் என்ற ரீதியில் கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் ஆலோசனைக்கு அமைய இவ்வேலை திட்டம் செயற்படுத்தப்பட்டது. அதற்கமைய தற்போது எய்டி கிளப் அலங்காரமான நிறைவை பெற்றுள்ளது. இங்குள்ள வசதிகளை மேலும் மேம்படுத்தி விருந்தோம்பலுடன் கூடிய வாட்டர்ஸ் எட்ஜ் நட்சத்திர ஹோட்டல் அனுபவத்தை எய்டி கிளப் ஊடாக பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. நிகழ்வில் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, ராஜாங்க அமைச்சர் நாலக கொடகேவா, மேல் மாகாண ஆளுநர் ரொசான் குணத்திலக்க, நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலர் ஸ்ரீநிமல் பெரேரா, நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உதய நாணயக்கார, நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிரசாத் ரணவீர, எய்டி கிளப் தலைவர் ரொஹந்த பொன்சேகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசு சேவையை கொண்டிராத பொதுமக்களுக்கான அரசு ஓய்வூதிய வேலை திட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் காத்தாங்குடியில் நடைபெற்றது. மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேச செயலக பிரிவில் இலங்கை சமூக பாதுகாப்பு சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசு சேவையை கொண்டிராத பொதுமக்களுக்கான அரசு ஓய்வூதிய வேலை திட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் இன்று காத்தாங்குடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. காத்தாங்குடி பிரதேச செயலாளர் ஜூனா உதயஸ்ரீதரின் வழிகாட்டலிலும் ஆலோசனையின் பேரிலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காத்தாங்குடி பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகஸ்தர் ஜாயிதா ஜலால்தீன், கிராம உத்தியோகஸ்தர்களுக்கான நிர்வாக உத்தியோகஸ்தர் MM ஜருக், சமூக சேவைகள் உத்தியோகஸ்தர் நஜ்முதீன் உட்பட கிராம உத்தியோகஸ்தர்கள், சமுதாய அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர்.
இதன்போது காத்தாங்குடி பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகஸ்தர் ஜாயிதா ஜொலால்தீன், கிராம உத்தியோகஸ்தர்களுக்கான நிர்வாக உத்தியோகஸ்தர் MM ஜருக், சமூக சேவைகள் உத்தியோகஸ்தர் STM நஜிமுதீன், சமூக பாதுகாப்பு சபையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசு சேவையை கொண்டிராத பொதுமக்களுக்கான அரசு ஓய்வூதிய வேலை திட்டம் தொடர்பாக அதனால் பொதுமக்களுக்கு உள்ள நன்மை தொடர்பாகவும் விளக்கி கூறினார். ரத்தினபுரி கூட்டுறவுத்துறை சங்கத்தினால் ஷமு சுவஸ் செவன விசேட வைத்திய சேவை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி கூட்டுறவுத்துறை சங்கத்தினால் ஷமு சுவஸ் செவன விசேட வைத்திய சேவை சப்ரமோ மாகாண ஆளுநர் டிக்ரி கொப்பே கடவுவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களுக்கு சலுகை விலை அடிப்படையில் சிறந்த வைத்திய சேவையினை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சப்ரமோ மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் பண்டார, சப்ரமோ மாகாண கூட்டுறவுத்துறை ஆணையாளர் திலினி தர்மதாச, ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அனோஷ் ரொட்ரிகோ உட்பட முக்கிய அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி மன்ற பெண் பிரதிநிதிகளுக்கான விசேட பயிற்சி செயலமர்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் பிரதிநிதிகளாக உள்ள பெண் அரசியல் பிரதிநிதிகளுக்கான செயலமர்வு இன்று இடம்பெற்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி பங்களிப்பில் சர்ச் ஃபார் ஹொமன் கிரவுண்ட் என்ற தன்னார்வ அமைப்பு மற்றும் மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது உள்ளூராட்சி மன்ற பெண் பிரதிநிதிகள் முன்னெடுத்த வேலை திட்டங்கள் தொடர்பில் ஐரோப்பிய தூதுவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வவுனதீவு பிரதேசத்தில் சமுத்தி மனை பொருளாதார அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கோழி வளர்ப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2 லட்சம் மனை பொருளாதார அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட சமுத்தி பயனாளிகளுக்கு குடும்ப வருமானத்தை அதிகரிக்கும் பொருட்டு மட்டக்களப்பு வவுனதீவு பிரதேசத்தில் கோழி குஞ்சுகள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வு மகளவட்டவான் கிராமத்தில் சமுத்தி தலைமையக முகாமையாளர் தலைமையில் இன்று இடம்பெற்றது. மகளவட்டவான் கிராம சேவர் பிரிவிலிருந்து மேற்படி மனை பொருளாதார அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட 12 குடும்பங்களுக்கு தலா 50,000 நிதி வழங்கப்பட்டு அதற்கு கோழிக்கூடு அமைத்து கொடுத்ததுடன் 50 கோழி குஞ்சுகளும் வழங்கப்பட்டது. இப்பிரிவிலிருந்து இன்றைய தினம் 45 நாள் வயதுடைய 600 கோழி குஞ்சுகளுக்கு நோய் தடுப்பு ஊசி ஏற்றப்பட்டு 12 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மண்முனை மேற்கு பிரதேச கால்நடை வைத்திய அதிகாரி R. சுபாஷ் சுகி, சமுத்தி தலைமையக முகாமையாளர் V. கலைச்செல்வி, சமுத்தி திட்ட முகாமையாளர் M. தமயந்தி, சமூக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் பரம்சோதிநாதன் மற்றும் கிராம உத்தியோகஸ்தர் சமுத்தி அபிவிருத்தி திட்ட உத்தியோகஸ்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.